நிச்சயமாக ராஜேஸ்வரி, 47வது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்று 48 மணி நேரத்திற்குள் 48 பிரச்சனைகளை உருவாக்கும் வகையிலே பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். குறிப்பாக இந்த குடியேறிகள் தொடர்பாக இந்திய வம்சாவளியினர் கிட்டத்தட்ட 19,000 இந்தியர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மட்டுமின்றி பல்வேறு நாட்டினர் எல்லாம் பாதிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் தற்போது ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ வலைதள பகுதி, அதாவது வெப்சைட் ஆஃப் ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை என்பது குடியரசுத் தலைவர், அதாவது அந்த நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய வசிக்கும் இடம், அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லம், அவர்களுக்கென்று இருக்கின்ற வலைதளத்திலே தற்போது அரசியல் சாசன பக்கங்களே காணவில்லையாம். அமெரிக்க அரசியல் சாசன பக்கங்கள் திடீரென காணாமல் போயிருக்கிறது. அவை மட்டுமல்ல, ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவின் மிகப்பெரிய ஜனாதிபதியாக கருதப்படுவர் ஆப்ரஹாம் லிங்கன், ரீகன், கிளின்டன், ஒபாமா ஆகியோருடைய பக்கங்கள் எல்லாம், அந்த சுயசரிதை பக்கங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது. இதற்கு இந்த பிரச்சனை பெரிதாகி சமூக வலைதளங்களை வருத்தெடுத்திருக்கிறார்கள் ட்ரம்பை. ஏன் இப்படி அரசியல் சாசன பக்கங்களே காணாமல் போகும் அளவுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. என்னால் வலைதள பக்கத்துக்கு, அந்த வெள்ளை மாளிகையின் வலைதள பக்கத்திலே எப்பொழுதும் அரசியல் சாசன பக்கம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் தற்போது அமெரிக்கா இஸ் பேக், சேஃப் அகைன், வி ஆர் சேஃப் அகைன், பேக் அமெரிக்கன் வேல்யூஸ் போன்ற ட்ரம்பின் வாசகங்கள் மட்டுமே பெரிதாக அந்த வலைதள பக்கத்திலே காணப்படுகிறது என்பதுதான் தற்போது அதிசயமாக இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது பலருக்கு. மற்ற பக்க அரசியல் சாசன பக்கங்களையோ அல்லது பராக் ஒபாமா, ரீகன் போன்ற பக்கங்களை பார்க்கும்போது 404 ஏரர் என்ற வகையிலே பக்கங்கள் தான் வந்து கொண்டிருக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக உடனடியாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை தொடர்பாளர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்பொழுது அந்த பத்திரிகை துணை செயலாளராக இருப்பவர் உடனடியாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இது நாங்கள் புதிய வலைதளத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம், இதனால் சில பக்கங்கள் காணாமல் போயிருக்கின்றன, விரைவில் அவை சரி செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அவை அனைத்துமே வருமா வராதா என்பது குறித்தெல்லாம் சொல்லவில்லை. இந்த அரசியல் சாசன பக்கங்கள் விரைவில் சரி செய்யப்படும், விரைவில் நாங்கள் அதை சீர் செய்து விடுவோம் என்ற வகையில் தான் தெரிவித்திருக்கிறார். அந்த பிரஸ் செக்ரட்டரி, டெப்டி பிரஸ் செக்ரட்டரி ஆஃப் ஒயிட் ஹவுஸ் ஹாரிசன் ஃபீல்ட்ஸ் என்பவர் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு ட்ரம்ப் முதல் முறையாக அதிபராக பதவியேற்ற பொழுது, அப்போது திருநம்பிகள் உள்ள பக்கங்கள் அவர்களுக்கான உரிமையில் கொடுத்த ஒரு முக்கிய சாசனங்கள் இருந்தது, அவற்றை உடனடியாக நீக்கிவிட்டார். அதே போன்று கிளைமேட் சேஞ்ச் அது தொடர்பான பக்கங்களும் அப்போது நீக்க உத்தரவிட்டிருந்தார், அவரே உத்தரவிட்டு அந்த பக்கங்கள் காணாமல் அப்போது சர்ச்சையானது. தற்போது மீண்டும் 2வது முறையாக அவர் பதவியேற்ற பிறகு ட்ரம்ப் 2.0 தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே இது போன்ற ஒரு அதிரடி அரசியல் சாசன பக்கத்தையே காணாமல் போக செய்திருக்கிறார் என்பதுதான் தற்போது பெரும் விமர்சனமாக சமூக வலைதளங்கள் பேசப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த டெப்டி பிரஸ் செக்ரட்டரி ஹாரிசன் ஃபீல்ட்ஸ் சொன்னதை வைத்து பார்க்கும்போது விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள், அரசியல் சாசன பக்கங்கள் விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தெரிகிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ வெள்ளை மாளிகை வலைதள பக்கத்திலேயே அரசியல் சாசன பக்கங்கள், அதுவும் அமெரிக்காவின் அரசியல் சாசன பக்கம் காணாமல் போயிருப்பது பெரும் அதிர்ச்சியை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும் ராஜேஸ்வரி.